ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு கிராண்ட் டெட்டன் நேஷனல் பார்க் ஆகும். கிராண்ட் டீட்டன் நேஷனல் பார்க் அமெரிக்காவில், குறிப்பாக வயோமிங் அமைந்துள்ளது. கிராண்ட் டெட்டன் தேசிய பூங்கா என்பது வடமேற்கு வயோமிங்கில் உள்ள அமெரிக்காவின் ஒரு தேசிய பூங்காவாகும். தோராயமாக 3,10,000 ஏக்கர் 1300 கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா 40 மைல் நீளம், 60 கிலோமீட்டர் நீளம், டெட்டன் மலைத்தொடரின் முக்கிய சிகரங்களையும் ஜாக்சன் ஹோல் எனப்படும் பள்ளத்தாக்கின் பெரும்பாலான வடக்கு பகுதிகளையும் உள்ளடக்கியது. கிராண்ட் டெட்டன் தேசிய பூங்கா எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவிலிருந்து 10 மைல் 16 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. இது தேசிய பூங்கா சேவையால் நிர்வகிக்கப்படும் ஜான் டி. ராக்ஃபெல்லர் ஜூனியர் நினைவு பூங்காவால் இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள தேசிய காடுகளுடன் சேர்ந்து இந்த 3 பாதுகாக்கப்பட்ட பகுதிகளும் கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஏக்கர் 89,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கிரேட்டர் எல்லோஸ்டோன் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகின்றன. இது உலகின் மிகப்பெரிய, அப்படியே நடு அட்சரேகை மிதவெப்ப சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும். கிராண்ட் டெட்டன் பிராந்தியத்தின் மனித வரலாறு குறைந்தது 11,000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அப்போது முதல் நாடோடி வேட்டைக்காரர்களான பாலியோ இந்தியர்கள் உணவு மற்றும் பொருட்களை தேடுவதற்காக வெப்பமான மாதங்களில் இப்பகுதிக்கு இடம்பெயரத் தொடங்கினர். 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் முதல் ஆய்வாளர்கள் கிழக்கு ஷோஷோன் மக்களை சந்தித்தனர். 1810 மற்றும் 1840க்கு இடையில் ஈலாபகரமான பீவர் பெல்ட் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த போட்டியிட்ட ஃபர் வர்த்தக நிறுவனங்களை இப்பகுதி ஈர்த்தது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் எல்லோஸ்டோனில் ஆய்வின் ஒரு பகுதியாக இப்பகுதிக்கான அமெரிக்க அரசாங்க பயணங்கள் தொடங்கின. 880 களில் ஜாக்சன் ஹோலில் முதல் நிரந்தர வெள்ளை குடியேறிகள் வந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இப்பகுதியை ஒரு தேசிய பூங்காவாக பாதுகாப்பதற்கான முயற்சிகள் தொடங்கின. மேலும் 19ஆம் ஆண்டில் கிராண்ட் டெட்டன் தேசிய பூங்கா நிறுவப்பட்டது. இது டெட்டன் மலைத்தொடரின் முக்கிய சிகரங்களை பாதுகாத்தது. ஜான் டி. ராக்ஃபெல்லர் ஜூனியர் தலைமையிலான பாதுகாவலர்கள் ஜாக்சன் ஹோலில் நிலத்தை வாங்கத் தொடங்கிய 1930 ஆண்டுகள் வரை ஜாக்சன் ஹோல் பள்ளத்தாக்கு தனியார் உரிமையில் இருந்தது, பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த நினைவு சின்னம் 1950இல் ஒழிக்கப்பட்டது மற்றும் நினைவு சின்ன நிலத்தின் பெரும் பகுதி கிராண்ட் டெட்டன் தேசிய பூங்காவில் சேர்க்கப்பட்டது. கிராண்ட் டெட்டன் தேசிய பூங்கா கிட்டத்தட்ட ஒரு அழகிய சுற்றுச்சூழல் அமைப்பாகும். மேலும் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் இருந்திருந்த அதே வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இன்னும் அங்கு காணப்படுகின்றன. 1000க்கும் மேற்பட்ட வாஸ்குலர் தாவரங்கள், டஜன் கணக்கான பாலூட்டிகள், 300 வகையான பறவைகள், ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் மற்றும் ஒரு சில வகையான ஊர்வன மற்றும் நீர்வீழ்ச்சிகள் இந்த பூங்காவில் வாழ்கின்றன. சுற்றுச்சூழல் அமைப்பில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் காரணமாக அவற்றில் சில மனிதனால் தூண்டப்பட்டவை. சில வகையான பூர்வீக மீன்கள் மற்றும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் வெள்ளைப்பட்டை பைன் ஆகியவற்றிற்கு மேம்பட்ட பாதுகாப்பை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிராண்ட் டெட்டன் தேசிய பூங்கா மலையேறுதல், நடைபயணம், மீன்பிடித்தல் மற்றும் பிற வகையான பொழுதுபோக்குகளுக்கு பிரபலமான இடமாகும். 1000க்கும் மேற்பட்ட டிரைவ்-இன் முகாம்கள் மற்றும் 200 மைல்களுக்கு 320 கிலோமீட்டர்கள் மேல் ஹைகிங் பாதைகள் உள்ளன. அவை பின்னாட்டு முகாம் பகுதிகளுக்கு அணுகலை வழங்குகின்றன. உலக புகழ்பெற்ற ட்ரவுட் மீன்பிடித்தலுக்கு பெயர் பெற்ற இந்த பூங்கா ஸ்னேக் ரிவர் ஃபைன் ஸ்பாட் கட்ரோட் ட்ரவுட்டை பிடிக்கும் சில இடங்களில் ஒன்றாகும். கிராண்ட் டெட்டனில் பல தேசிய பூங்கா சேவை நடத்தும் பார்வையாளர் மையங்கள் மற்றும் மோட்டல்கள், லாட்ஜ்கள், எரிவாயு நிலையங்கள் மற்றும் மெரினாக்களுக்கான தனியார் இயக்கப்படும் சலுகைகள் உள்ளன. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேரவும். இதேபோன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.